வரவேற்கும் இந்த புனித நாளில் நம் பண்பாட்டின் பெருமையை நினைவூட்டும் ஒரு நித்திய ஒளிக்குயில் திருக்குறள் பற்றி சில வினாடிகள் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் மொழியின் இதயத்திலும் தமிழர் வாழ்வின் நெஞ்சிலும் என்றும் நிலைத்திருப்பது திருவள்ளுவரின் ஞானம். புதிய ஆண்டின் தொடக்கம் என்பது புதிய எண்ணங்கள், புதிய நம்பிக்கைகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றின் தொடக்கம். அதே போல் திருக்குறளும் நமக்கு ஒவ்வொரு நாளையும் உயர்வாக வாழ வழிகாட்டும் ஒரு புதிய ஒளி. திருவள்ளுவர் கூறும் அறம், பொருள், இன்பம் என்ற 3 தத்துவங்கள் இன்று நாம் கொண்டாடும் புத்தாண்டில் உண்மையான அர்த்தத்தையே பிரதிபலிக்கின்றன. அறம் நம் மனதை சுத்தப்படுத்துகிறது, பொருள் நம் செயல்களை நெறிப்படுத்துகிறது, இன்பம் நம் உறவுகளை இனிமையாக்குகிறது. புத்தாண்டு நம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் தருணம். அந்த மாற்றத்தை அழகாக வடிவமைக்க உதவும் நித்திய வழிகாட்டி திருக்குறள். இதோ உங்களுக்காக சில திருக்குறள் வழங்கப்படுகின்றன. வணக்கம். அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவரும் உள்ள எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முயற்சி உள்ளது. கற்றுதலால் ஆய பயனுக்குள் வாழ்வன் நற்றார் தொழா ஆகியனி மலர்மிசை ஏகினான் மாமடி சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ்க. வேண்டுதல் வேண்டாமே இல்லாமை சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்ப இல்லை. இருள் சேர் விழியும் சேரா இறைவன் புல் சேர் புல் புரிந்தார் மாட்டு. அன்பிற்கும் உண்டோ வழிக்குண்டால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். காலத்தினால் செய்த நன்றி செய்யும் ஞானத்தின் மானம் பெறுது. எந்நன்றி கொன்றார்க்கு முடிவுள்ள முடிவுரை செய்நன்றி கொன்றவர்க்கு. அடக்கம் அமரல் உயிர்க்கும் அடங்காமே ஆறுதல் உயிர்த்து விடும். ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மேற்கொள்ளல் காண்பதறிவு. நிலையில் திகழ்ந்து அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெறுது. தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றுக